கூகுள் மார்னிங் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கையான நண்பரின் முதல் வீடியோ இதுங்க. கூகுள் மார்னிங் என்ன கூகுள் மார்னிங் சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? கூகுள் மார்னிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. உலகத்தில் நம்ம எல்லாருமே எதையோ தேடிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் கூகுள் தான் இன்றைக்கி உலகத்தோட தேடு பொருள். கூகுள் இல்லாமல் உலகத்தில் எதையுமே நம்ம தேட முடியும். இன்றைக்கி எந்த விஷயத்தை தேடினாலும் கூகுளில் நம்ம இருக்குது. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்க இறைவனை தேடுறதுக்கு, நமக்குள்ளே இருக்க விஷயங்களை நம்ம தேடிச்சு இதுவரைக்கு பயனடைகிறதுக்கு கூகுள் எப்படி முக்கியமோ, உலகத்தில் இருக்க பொருட்களை தேடுறதுக்கு கூகுள் எப்படி முடியுமோ, அதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்க இறைவனை தேடுறதுக்கு, இறைவனை தேடி நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கடவுள் குட் மார்னிங் காட் மார்னிங் வேணும். காட் மார்னிங் நமக்கு கிடைக்கிறப்ப கூகுள் மார்னிங் சரி, உலகத்தில் இருக்க எல்லா மாயைகளும் எல்லா மார்னிங்கும் உலகத்தில் எல்லாமே மறைஞ்சு போயிடும். உலகத்திலே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க கடவுள் நமக்கு வழிகாட்டியாகவும் மறைபொருளாகவும் இருக்காங்க. கூகுள் மார்னிங்கிற இந்த கூகுள் மார்னிங் மற்ற காட் மார்னிங்கிற கான்செப்ட் எப்படி இன்னும் டீப்பாக அர்த்தத்தில் பார்ப்போம். இப்போ கூகுள் மார்னிங்கிற கான்செப்ட் உலகத்தில் நம்ம தேடுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி நம்ம தேடல் இருந்துகிட்டே இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் தேடித்தான் இருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் தேடாமல் நாளே கிடையாது. தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இதுவும் தேடிட்டுருக்கோம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு வினாடிகளும் நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம தேடாத நாட்களோ நம்மளுக்கு இதில் நாட்களோ கிடையவே கிடையாது. வாழ்க்கைன்றது அவ்வளோ பெரிய விஷயத்த பிரபஞ்சத்தை புதைச்சி வச்சுருக்கு. அந்த கூகுள் மார்னிங் மாதிரி கூகுள் தேடு பொருள், தேடு இயந்திரம். நம்மளையே நம்ம தேடு இயந்திரமாக மாற்றிக்கணும். அது எப்படி மாறுதுன்னா, காட் மார்னிங்கை நமக்கு மாறணும்னா நமக்குள்ளே இருக்க விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு, நம்மளை நம்ம செதுக்கிக்கிறதுக்கு, காட் மார்னிங்கை மாறுறதுக்கு நிறைய தூண்டுதல்கள் நமக்கு வேணும். அதற்கு நமக்கு சரியான குருமார்கள் வேணும். இந்த குருமார்கள் வந்துட்டாலே நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களும் நல்ல விதையாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளிகளும் இறைவனை நோக்கி பயணப்பட நம்மளை சுற்றி எல்லா விஷயங்களும் சாதகமாகவும் நம்ம வெற்றிகரமாகவும் முடிக்க முடியுது. இறைவன்றது நமக்குள்ளே இருக்காது. நாம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஆண் முழுவதும் சிவ அம்சமாகவும் விஷ்ணு அம்சமாகவும் கருதப்படுகிறது, பிரம்ம அம்சமாகவும் கருதப்படுகிறது. பெண் என்பது சக்தி அம்சம் பார்வதி தேவியாகவும், சரஸ்வதி அம்சமாகவும், மகாலட்சுமி அம்சமாகவும் கருதப்படுகிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மற்றவங்களுக்கு எந்த விதத்தில் துன்பமோ தீமையோ விதிக்க மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்ம சிறப்பாக செயல்பட்டு அடுத்தவங்களுக்கு நன்மை சந்தோஷத்தை மட்டும் நம்ம கொடுக்க போகிற மனிதர்களாக இருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கை நன்றி.